நாங்கள் இன்றைக்கு தயாரிக்க போகிற உணவு வந்து கணவாய் பிரட்டல். அதற்கு நாங்கள் 1 கிலோ கணவாய் எடுத்துருக்கிறோம். முதல்ல கணவாயை வெட்டி நல்லா சுத்தம் செய்து எடுத்துக்கொள்வோம். கணவாய் பிரட்டலுக்கு தேவையான பொருட்களும் தயாராக இருக்கின்றன. நாங்கள் இப்பொழுது என்னென்ன பொருட்கள் இதற்கு தேவை என்று பார்த்து விடுவோம். கடுகு, பெரிய சீரகம், வெந்தயம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தேங்காய்பால், கணவாய், கறிவேப்பிலை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு, தக்காளி. இப்போ நாங்கள் கணவாய் பிரட்டல் செய்ய ஆரம்பிக்கலாம். கணவாய் பிரட்டல் செய்ய முதல் வதக்குன்ற பொருட்கள் வந்து இருக்குது. அதை வதக்கி எடுத்துக்கொள்வோம். முதல்ல வந்து கடுகு 2 தேக்கரண்டி சேர்த்துக்கொள்ள வேண்டும். கொதிச்ச எண்ணெயில் கடுகு நல்லா வெடித்த பிற்பாடு வந்து நாங்கள் பெருஞ்சீரகம் 2 தேக்கரண்டி அளவு போட வேண்டும். பெருஞ்சீரகம் போட்டு அரை நொடியில் வந்து நாங்கள் வெந்தயம் 2 தேக்கரண்டி அளவு போட வேண்டும். வெந்தயம் போட்டு அடுத்த அரை நொடியில் வந்து நாங்கள் ஏற்கனவே தயார் நிலையில் வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நன்றாக கிளற வேண்டும். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரும் வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கு பிறகு தேவையான அளவு பச்சை மிளகாயை சேர்த்துக்கொள்ள வேண்டும். பச்சை மிளகாயை நீண்ட நேரம் வதக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் அதுண்ட வந்து வாசம் வந்து போயிடும். அரை நொடி வதக்கினா போதும். பச்சை மிளகாய் வதங்கி அரை நொடியில் வந்து வெள்ளைப்பூண்டை சேர்த்துக்கொள்ள வேண்டும். வெள்ளைப்பூண்டு முழுதாக ஒரு பூண்டை நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். இது வந்து 1 கிலோ கணவாய்ன்ற வரையாக தேவையான அளவு நாங்கள் சேர்த்துருக்கிறோம். நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கொள்ளலாம். உள்ளியும் நன்றாக வதங்கிய பின்னர் வந்து நாங்கள் வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கொள்ளணும். வதக்குகின்ற பொருட்களில் வந்து வாசத்தை கொடுக்குறதே இந்த கருவேப்பிலை தான். எங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலையை நாங்கள் இந்த கலவையோடு சேர்த்துக்கொள்ளணும். வதக்குகின்ற பொருட்கள் வந்து பொன்னிறமாக வந்த பிற்பாடு நாங்கள் ஏற்கனவே தயார் நிலையில் வச்சிருந்த கணவாயை கொட்டி நன்றாக கிளறிவிட வேண்டும். கணவாய் ஓரளவு அவிந்த பின்னர் வந்து சிறிதளவு மஞ்சள் சேர்த்து கிளறிக்கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்க்க வேண்டும். பின் மிளகாய்த்தூள் தேவையான அளவு. நாங்கள் கணவாயினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி 6 மேசக்கரண்டி தூள் சேர்த்துருக்கிறோம். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை சேர்த்துக்கொள்ளலாம். தூள் போட்ட பின்னர் நன்றாக கிளற வேண்டும். இப்போ நாங்கள் ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருந்த தேங்காய்ப்பாலை விட வேண்டும். சுவையான கணவாய் பிரட்டல் தயாராவதற்கு வந்து கணவாயை நன்றாக மூடி வைத்து சற்று நேரம் அவிக்க வேண்டும். கணவாய் பிரட்டலினுடைய இறுதி கட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். இறுதியாக வந்து கருவேப்பிலைகளை தூவி நன்றாக கிளறி விட வேண்டும். சரி, கணவாய் பிரட்டலினுடைய சுவை எப்படி இருக்க போகிறது? இங்கே பாருங்கள், இப்பொழுது இந்த கணவாய் பிரட்டல் தயாராகிவிட்டது. எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள். சிவப்பு நிறத்திலே பார்க்கும் போதே மிகவும் அழகாக இருக்கின்றது. சரி, சுவைத்து பார்த்து விடலாமா எப்படி இருக்கிறது என்று?